தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். அமெரிக்கா ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் மறுபடியும் ஒரு அதிபயங்கரமான கட்டத்தில் நின்றுட்டுருக்கு. இப்போதெல்லாம் முடிகிற மாதிரி தெரியல. இப்போது நேற்றைக்கு மத்திய அரசாங்கம் வர்த்தக கேஸினுடைய விலையை அதிகரிச்சிருக்கிறாங்க. 993 ரூபா கூடி 3000க்கும் மேற்பட்ட 3000 ரூபாய்க்கு மேலே அது விற்கப்படுகிறது. 1-2 நாட்களுக்கு உள்ளால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனேயே பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு லாக்டவுனை நோக்கி இந்தியா மாதிரியான நாடுகள் நகர்கிறதா? நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பல்வேறு கடைகள் அடைச்சிட்டாங்க. சின்ன சின்ன ஹோட்டல்கள், உணவகங்கள் இன்னைக்கு இல்லை. எதை நோக்கி இது போகுது இந்த யுத்தம், இதனுடைய விளைவுகள்? கொரோனா லாக்டவுன்றது ஒரு சமூக தனிமைப்படுத்துதல், அந்த காரணத்துக்காக அறிவிச்சாங்க. மக்கள் நெருக்கமாக எங்கேயும் புழங்கக்கூடாது, இல்லைன்னா கோவிட் வைரஸ் பரவும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம தொழில் செய்ய முடியாது. எரிபொருள் முக்கியமாக ஒரு லைனில் சொல்லதாக இருந்தால் எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது இல்லை அல்லது விலை உயர்வு. நீங்கள் சொன்னது போல் 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்ததற்கு பிறகு மோடி அரசு கமர்ஷியல் சிலிண்டர் 993 ரூபா ஏற்றிருக்காங்க. சென்னையில் இதனுடைய விலை 3250 ரூபா தோராயமாக. அது பிளாக்கில் வாங்கினீங்கன்னா 6000 ரூபா. இந்த 3250 ரூபாயும் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக கிடைக்காது. பிளாக்கில் ஏஜென்சி மற்றவங்கள்லாம் அதில் நல்லா தொட்டு பார்க்குறாங்க. இப்போ 10 ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் 3000 ரூபா, டொமெஸ்டிக் சிலிண்டருமே 3000-4000 ரூபாய்க்கு பிளாக்கில் விற்கிது. இந்த பணம்லாம் எங்கே போகுது? ஏன்னா கேஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய துறை. இதுதான் நிலவரம். இந்த விலை உயர்வுனால என்ன பாதிப்பு? ஏற்கனவே விலை உயர்த்திருக்காங்க. ஏற்கனவே டொமெஸ்டிக் சிலிண்டர் ஏப்ரல் மாதம் 60 ரூபா வைத்திருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டர் கொஞ்சமாக உயர்த்தினாங்க. ஆனால் இப்போ அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் விலை உயர்வு என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விலை உயர்வு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல டீ கடைகள், சிறு ஹோட்டல்கள் இது அடிவாங்கும். அல்லது பாதையோர உணவகங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம், சின்ன சின்ன கடைகள், இவங்களுக்கு மாற்று ஏற்பாடு ஒன்றும் கிடையாது. இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள்லாம் இதில் தானே போய் சாப்பிட்றாங்க. ஆமாம், சாப்பிட்றாங்க. சாதாரண தொழிலாளர்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸு மற்றும் தொழிலாளிகள் இவங்க ஒரு வேளையோ இல்லை 2 வேளையோ ஹோட்டலை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சாப்பிட முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. சரி, பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நடுத்தர வர்க்கம், மேல்தட்டு நடுத்தர வர்க்கம் பெரிய ஹோட்டல் போகிறாங்க. பெரிய ஹோட்டலில் இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா, கேஸ் குறைவான அளவில் செலவழிக்கக்கூடிய பதார்த்தங்களை மட்டும் வச்சுட்டு நின்று வேகக்கூடிய ஐட்டங்கள்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ மெனு லிஸ்ட்டை கட் பண்ணுறாங்க. அடுத்தது அவங்க செய்கிற ஐட்டங்களுக்கும் ஃபுட் ஐட்டத்துக்கும் விலை உயர்வு ஒரு 20%, 30%. இப்போ 1000 ரூபா உயர்த்தினதுனால 40% கூட விலை உயர்வு இருக்கலாம். 40% 50% உயரக்கூடும். ஆமாம். இப்போ மெனு கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் விலை உயர்வு அதிகன்றதுனால லாபம் குறைவு. அதனால் ஆட்குறைப்பு செய்கிறாங்க. முன்ன 100 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ 50 பேர் போகும். இப்போ அந்த தொழிலாளிகள்லாம் வேலை இல்லாமல் சொந்த ஊருக்கு போக வேண்டிய நிலைமை. இல்லை, இப்போ சின்ன சின்ன கடைகள் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வச்சு நடத்தக்கூடியது, சின்ன தள்ளுவண்டி உணவகங்கள் மாதிரியான உணவகங்கள். இதை சார்ந்து 1-2 குடும்பங்கள் இருக்கும். இந்த குடும்பங்களுடைய கதியெல்லாம் என்ன ஆகும்? ஆமாம், இதை நம்பி பிழைக்கக்கூடியவங்களே சென்னையிலே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஒரு டீ கடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டீ கடையில் வேலை பார்க்குறவங்க ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. ஒரு 2 ஷிஃப்ட்டு எல்லாம் கவனிச்சிங்கன்னா 7-8 பேர் இருப்பாங்க. சிறு உணவகங்கள் அப்படின்னா ஒரு 10 பேராவது இருப்பாங்க. பெரிய ஹோட்டல்லாம் 100 தாண்டி இருப்பாங்க. இது போக திருமண நிகழ்ச்சி, இந்த மாதிரி குடும்ப நிகழ்வுகளுக்காக கேட்ரிங் செய்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் பிரச்சனை. அவங்களும் ஒன்று பிளாக்கில் வாங்கணும், வாங்கி ரேட்டை அதிகப்படுத்தணும் இல்லையா? கேட்ரிங்ன்றது எப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும், அதை மறுக்கவும் முடியாது. ரேட் அதிகப்படுத்தினா கல்யாணம் நடத்துகிறவங்க அவங்களுடைய பட்ஜெட் செலவு அதிகமாகும். இப்படி இதனுடைய பிரச்சனை, கல்யாணங்களே தள்ளி போகும் போல் இருக்கு. ஆமாம். அல்லது குறைவான பதார்த்தங்களோட நிறைய வெரைட்டி இல்லாமல்
சிம்பிளான ஒரு வெரைட்டியோட அப்படி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி உணவு தொழில், கேட்ரிங் தொழில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. பாதிக்கு பாதி பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. மக்களும் என்ன, இப்போ டொமஸ்டிக் சிலிண்டரே 25 நாளைக்கு ஒருக்க தான் நீங்கள் புக் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சில பல நாட்கள் கழித்து தான் வருகிறது. அது அந்த ஏஜென்சி போடுறவங்க ஏதோ அவங்க வந்து பிளாக்ல எல்லாம் விற்கிறதுனால நமக்கு கரெக்டான அந்த நேரத்தில் வர்றதில்ல. இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒன்றிய அரசு அதையும் ஒழுங்குபடுத்தலை. இப்போ புக் பண்ணோன்னா மக்களுக்கு கரெக்டாக 25 நாளில் கிடைக்குதா, 21 நாளில் கிடைக்குதா, அதில் வந்து பிளாக்ல வந்து விற்கிறாங்களா, அது ரெய்டு போகணுமா, அப்படி எதுவும் அவங்க செய்யலை, எதுவுமே செய்யலை. இப்போ நீங்கள் 3000 ரூபா சிலிண்டர் 3250 ரூபா சிலிண்டர் 6000 ரூபா விற்கிதுன்னா எவ்வளவு பணம் வேஸ்ட் ஆகுது பாருங்கள். அவ்வளவும் ஊழல் பணமாக ஒன்றிய அரசுக்கு போய் சேருகிறது, அல்லது ஒன்றிய அரசு இதை கவனிக்க மறுக்கிறது. சரி, இது ஓட்டல், உணவு தொழில், கேட்ரிங் இது மட்டும்தான் பாதிக்கப்படுதா அப்படின்னா அப்படி இல்லை. அடுத்ததாக பாதிக்கப்படக்கூடியது விவசாயம். எப்படி இப்போ டொமஸ்டிக் சிலிண்டரும் நமக்கு கிடைக்கிறது இல்லை, அடுத்தது கமர்ஷியல் சிலிண்டர் ஹோட்டல்லையும் சாட முடியாது. சரி, கடையில் போய் அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்கள் வாங்குறதா இருந்தால் அது இன்னும் ஒரு சில மாதங்களில் கடுமையான விலையேற்றம் இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கணக்கு வழக்கு பார்த்தாலே நமக்கு சென்னை மட்டும் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், சென்னை மாதிரியான பகுதிகளில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இது மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கான மக்களுடைய வேலை இழப்பு இல்லையா? ஆமாம், நீங்கள் இப்போ பெங்களூர் எடுத்துங்க, ஹைதராபாத்து, மும்பை, பூனே, அல்லது வந்து அங்கே வட இந்திய நகரங்கள், எல்லா நகரத்துலேயுமே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்குது. குஜராத்து, அப்போ இண்டஸ்ட்ரியல் ஹப்புன்னு வந்தாலே இந்த கேட்ரிங், உணவு தொழில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அது எல்லாமே இன்னைக்கு இதே நிலைமை தான். சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் ஏஜென்சி முன்னாடி வந்து காத்து கிடக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் சிலிண்டரோட காத்து கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அங்கே நிலைமை இன்னும் அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்களில் ஒரு சிலிண்டர் தான் வச்சுருப்பாங்க, நகர்ப்புறங்களில் 2 சிலிண்டர் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு சிலிண்டர் வச்சுருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ மற்ற நாட்களுக்கு விறகு அடுப்பு அதை பயன்படுத்துறது. அதுபோல் சரி, இப்போ விறகு விலை, நிலக்கரி விலையெல்லாம் உயர்ந்து போச்சு. அது விலை கண்ணா பண்ணான்னு உயரும், ஏன்னா டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அதை வாங்கி செய்கிறதா இருந்தால் எப்படி சமாளிக்க முடியும்? இப்படி போயிட்டுருக்குது. அடுத்தது உரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நேச்சுரல் கேஸ் மூலமாகத்தான், இயற்கை எரிவாயு மூலமாகத்தான் உரங்கள், யூரியா, அமோனியா, பொட்டாஷ், இந்த உரங்கள்லாம் அதிலிருந்து தான் தயாரிக்கிறோம். இன்னைக்கு வந்து காரிஃப் பருவம் இந்தியா முழுவதும் இருக்குது. நல்ல நாற்றுலாம் நட்டு வளரக்கூடிய ஒரு பருவம். இதில் நீங்கள் உரங்கள் போடலை அப்படின்னு சொன்னால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கும். 100 கிலோ விளையக்கூடிய இடத்துல உரங்கள் போடலைன்னா அது ஒரு 20 கிலோ, 15 கிலோ, அதுவும் நோய் வந்து பாதிக்கப்பட்டதுன்னா அது தனி பிரச்சனை. அதனால் இது ஒரு பிரச்சனை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை விட உரம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நீங்கள் அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, சைனாவோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மண்ணை வந்து பரிசோதனை செய்து இந்த மண் எந்த வளத்தில் இருக்குது, எவ்வளோ உரங்கள் தேவை, அது எவ்வளோ அளவு தேவை, இதை முடிவு பண்ணி கரெக்டாக போடுறாங்க. விரயமாகாமல் ட்ரோன் மூலமாகலாம் உரங்களை ஒரு அறிவியல் பூர்வமாக செய்கிறாங்க. இந்தியாவில் அப்படி கிடையாது. எங்கேயும் நீங்கள் போய் மண் வளத்தை பரிசோதனை செய்து எவ்வளோ உரம் போடுவோன்னு கிடையாது. அனுபவத்தில் விவசாயிகளாக போட்டு இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வளைகுடா நாடுகள்லேருந்து வரக்கூடிய இயற்கை எரிவாயு இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் இங்கே இருக்கக்கூடிய உர தொழிற்சாலைகள் உரங்களை தயார் பண்ணுது. அப்போ அந்த நேச்சுரல் கேஸ் இங்கே இம்போர்ட் பண்ணுறோன்னா அதில் ஒரு 70% ஃபெர்டிலைசருக்கு, 30% வந்து எரிபொருளாக பயன்படுகிறது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாக்கை வச்சு உரங்கள் பகிரப்படுகிறது. இந்த ஸ்டாக்கு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அதுக்கு பதில் இல்லை. ஸோ நீங்கள் கடைக்கு போய் வாங்கக்கூடிய அரிசி, இதர தானிய வகைகளுடைய விலை என்பது அதிகரிக்கும். இது ஒரு 2வது பெரிய பிரச்சனை. இல்லை, இப்போ விவசாயத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே வந்து விவசாயம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமையில் வந்து போய்கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய தற்கொலையை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போது எப்படி இந்த விவசாயத்துக்கு கட்டுப்படி ஆகும்? உர விலை, மற்ற இப்போ கேஸ் விலை மாதிரி, இப்போ பெட்ரோல் டீசல் விலை மாதிரி உரத்துலையும் விலையை ஏற்றுனா எப்படி இது கட்டுப்படியாகும்? விவசாயிகள் எப்படி இதில் செய்வாங்க? இல்லை, உரங்களுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குது. எல்லாம்
மானியம் கொடுத்துட்டு இருக்கு தோழர். கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து தொடர்ச்சியாக வந்து இல்லை, இப்போ பிரச்சனை என்னன்னா தட்டுப்பாடு. நீங்க உரம் விலை உயர்வை பத்தி பேசுறீங்க. பல நாடுகளில் விலை உயர்ந்திருக்கு. நான் சொல்ல வர்றது உரமே கிடைக்காது. அந்த நேச்சுரல் கேஸ் வந்தா மட்டும்தான் உரம் தயாரிக்கவே முடியும். அதுல இருந்து தான் யூரியா மற்ற உரங்கள்லாம் தயாரிக்க முடியும். ஐரோப்பிய நாடுகளுக்கும் இதுதானே ஆமா சீசன் சொல்றாங்க. இப்போ அமெரிக்காலையும் பிரச்சனை. அமெரிக்காவில் 50% உரங்கள் விலை உயர்ந்திருக்கிறது. அடுத்தது டீசல் விலை உயர்ந்திருக்குது. ஸோ டிராக்டரு, அறுவடை இயந்திரம், மற்ற மெஷின்ஸு, அதுக்கான எரிபொருள் செலவு அதிகம், உரம் விலை உயர்வு அதிகம். அதனால் அங்கேயும் பிரச்சனை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநியோகிக்கிறதுக்கு உரங்களே இல்லைன்ற ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போது குடவுனில் இருக்கிற ஸ்டாக்கை வச்சு அதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ எதிர்காலத்தில் இல்லை, சில நாட்கள்லேயே இந்த பிரச்சனை வரும். இப்போ இதுக்கு எல்லாமே காரணம் ஹார்முஸ் தான். ஆமாம். அடுத்தது இந்த நேச்சுரல் கேஸில் ஒரு 30% வந்து அது எரிபொருளாக பயன்படுது. இப்போ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் தான் ஆட்டோக்களுக்கு, பஸ்ஸு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது டீசலை விட உங்களுக்கு அதில் மைலேஜ் அதிகம், பெட்ரோலோட மைலேஜ் அதிகம், கொஞ்சம் விலை கம்மி. இப்போ அதற்கு மாறின ஆட்டோ பஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? அது தட்டுப்பாடு. அடுத்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோட எரிபொருளாக இந்த நேச்சுரல் கேஸ் வந்து இருக்குது. அயன் அண்ட் ஸ்டீலோ, அலுமினியமோ, இப்படி பல தொழில்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டைல்ஸ் தயாரிக்கிற தொழில்கள், ஏதோ உற்பத்தின்னு ஒன்று வந்துட்டிங்கன்னா எரிபொருள் கண்டிப்பாக தேவை. அந்த எரிபொருளில் இந்த நேச்சுரல் கேஸ் வந்து கணிசமான தொழிற்சாலைகளுக்கு பயன்படுது. மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு கூட பயன்படுது. இது எல்லாமே அடிவாங்கும். இது அடி வாங்கினதுனால வட இந்தியாவில், குஜராத்தில் எல்லாம் லட்சக்கணக்கில் வேலை இழப்பு. அந்த தொழிலாளிகள் கோவிட்டுக்கு ஊருக்கு போன மாதிரி இப்போ ஊருக்கு போயிட்டுருக்காங்க, கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பாதிப்பு. மூன்றாவதாக பெட்ரோல் டீசல். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது இன்னும் அறிவிக்கலை. கூடிய சீக்கிரத்தில் ஒன்றிய அரசினுடைய அந்த ஒழுங்குமுறை ஆணையம் அந்த விலை உயர்வை அறிவிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பிரெண்டு க்ரூட் ஆயிலினுடைய ஒரு பேரல் விலை வந்து $70. நேற்று முந்தா நாள் வந்து அது $116-17 போய் $110 நின்றுருக்குது. ஸோ 70 எங்கே இருக்குது, 110 எங்கே இருக்குது? $40 அதிகம், கிட்டத்தட்ட 50% ஹைக். இதை கண்டிப்பாக பெட்ரோல் டீசலை இவங்க விலை உயர்த்துவாங்க. உயர்த்தினாங்கன்னா என்ன ஆகும்? போக்குவரத்து செலவு அதிகமாகும். போக்குவரத்து செலவு அதிகமாகிறதுனால ஒரு நகரங்களுக்கோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ வர வேண்டிய விவசாய பொருட்கள், இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, நாமக்கல்லேருந்து முட்டை வருது, பிராய்லர் கோழி வருது, ஊட்டியிலேருந்து காய்கறிகள் வருது, மகாராஷ்டிராவிலேருந்து ஆனியன் வருது, இப்படி பல ஊர்கள்லேருந்து காய்கறிகள் வருது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மீன் சந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்டேட்லேருந்து மீன்கள் ஐஸ் வச்சுட்டு லாரியில் வருகிறது. இப்போ இது எல்லாமே அதிகரிக்கும். டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா அதிகரிக்கும். அதனால் இது வந்து வெறும் சிலிண்டர் பிரச்சனை அல்ல. இல்லை, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய மீனவர்கள் விசைப்படகுகள் வச்சுருக்கிறது, இது வச்சுருக்கிறது, வள்ளங்கள் வச்சு தொழில் பண்ணுறது, இதில் எல்லாமே கடுமையாக இந்த டீசல் தாக்கம் இருக்கும். ஆமாம், டீசல் ஏற்கனவே ரொம்ப கட்டுப்படி ஆகாமல் தான் இந்த தொழில் வந்து போயிட்டுருக்கு. ஆமாம், அதையும் பாதிக்கும். ஆமாம், அவங்களுடைய செலவு அதிகமாகும்ல. இப்போ ஒரு 15 நாள் கடலில் தங்கி மீன் பிடிச்சிட்டு வரோன்னு சொல்லக்கூடிய மீனவர்கள் முன்னாடி வாங்கின டீசலை இப்போ பல மடங்கு அதிகம் கொடுத்து வாங்குறாங்கன்னா அது ஒரு கண்டிப்பாக செலவு அதிகமாகும். மீன் விலை வந்து அதிகம் வைக்கணும். அதிகம் வச்சிங்கன்னா மக்களுடைய நுகர்வு குறையும். எப்படி அதனுடைய சங்கிலி தொடர்புல இப்போ ஒவ்வொரு தொழிலையும் இருக்குது. எல்லா துறையும் அது விட்டு ஒன்று பாக்கி இல்லாமல் பாதிக்கப்படுது. அடுத்தது இந்த பெட்ரோலியம் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சாலை போடக்கூடிய தாரிலிருந்து பிளாஸ்டிக்கு, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸு, பார்மசூட்டிக்கல், இந்த மாதிரி பல தொழிற்சாலைகளில் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. பெட்ரோலியம் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு, பை ப்ராடக்ட்ஸு பயன்படுத்துகிறாங்க. அது எல்லாமே தட்டுப்பாடு அல்லது விலை உயர்வு. இப்போ ஒரு டேப்லெட்ஸ் வந்து ஒரு அட்டையில் கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் கலந்த ஒரு அட்டையில் கொடுக்குறாங்க. இது மாதிரி சிப்ஸ் வகைகள், அது இது உணவுப் பொருள் எல்லாமே, அல்லது பேக்கிங் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஜூஸோ தண்ணீரோ அந்த பாட்டில் மூடி, இது எல்லாமே பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் தயாரிக்கிறோம். இது எல்லாம் அடி வாங்கும். ஒன்று விலையை கூட்டணும், இல்லை இருக்கிற ஸ்டாக் வந்து குறையுது. அப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறது?
இது ஒரு முக்கியமான இல்லை பிரச்சனை. இதில் இன்னும் நிறைய கெமிக்கல்கள் வருதுல்ல, எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். இப்போ உதாரணமாக சோப்பில் பயன்படுத்துறாங்க. வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆமாம், கெமிக்கல்ஸு, மற்றபடி ஸ்ப்ரே உட்பட பல்வேறு பொருட்களில் வரக்கூடிய வாசனைகள் வந்து பெட்ரோலியம் கெமிக்கல்கள் மூலமாக உருவாக்கப்படுறது தானே. எல்லாத்தையும் எல்லாம் அடிவாங்க. இது லூப்ரிகண்ட் ஆயில், ஆமாம், மசக எண்ணெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய விலை உயரும். நீங்கள் சமையல் எண்ணெய் விலை உயரும், பாதி பெட்ரோலியம் எண்ணெய் தான் ஊற்றி ஆமா. நம்ம சமைக்கிறோம். நம்ம பாம் ஆயில் எல்லாம் கலப்பு, அது மாதிரி மினரல் ஆயில்னு சொல்லி எல்லாம் நம்ம உணவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லா எண்ணெய்களுமே விலை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமாம், சமையல் எண்ணெயிலிருந்து மசக எண்ணெய் வரைக்கும் விலை உயர்வு இருக்கும். அடுத்தது ஜெட் ஃபியூவல், விமான எரிபொருள். விமான எரிபொருள் கணிசமாக அதனுடைய விலையும் உயர்ந்திருக்குது. பல விமான நிறுவனங்கள் தங்களுடைய ட்ரிப்ஸை குறைச்சிருக்கிறாங்க, டிக்கெட்டு விலை ஏற்றிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை விமானங்களுக்கு. அடுத்தது ஹெவி ஆயில்னு சொல்லி கப்பலுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, ஆமாம் 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 ஆமாம், அந்த ஹெவி ஆயிலுடைய விலையும் உயர்ந்திருக்கு. அதுக்கும் தட்டுப்பாடு. நீங்கள் வளைகுடாவிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வரணுனாலே கப்பல் எதில் இயங்கும்? ஆமாம், அதுக்கே அந்த ஹெவி ஆயில் வேணும். அது விலை உயர்வு, தட்டுப்பாடு. இது ஒரு கடவுள் மாதிரி எல்லா இடமும் எல்லா இடமும் ஒன்று பாக்கி இல்லாமல் அடி வாங்குது. இது வந்து ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள் மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்டு இதான் நிலைமை இல்லையா? இது அதனால் பெட்ரோலியம் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் எந்த தொழில்துறையும் இயங்காது. அது சாப்பிட்ற துறையிலிருந்து மருத்துவத்துறை வரைக்கும் ஒன்று விடாமல் அதனுடைய தேவை என்பது இருக்குது. இது எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ பல நாடுகளில் அதனுடைய பாதிப்பை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. விலையேற்றம், ஸ்டாக் இல்லை, இந்த நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு. கோவிட் காலத்தில் என்னெல்லாம் அறிவித்தாங்களோ, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், 4 நாள் தான் ஒர்க்கிங் டே, இதையெல்லாம் பல நாடுகள் அறிவிச்சிருக்காங்க. பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை வந்து ஒரு 30 to 40% விலை உயர்ந்திருக்கிறது. மற்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய விலை உயர்ந்திருக்கிறது. உரத்தட்டுப்பாட்டினால எல்லா நாடுகளுடைய விவசாயிகளும் ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா, யூரோப்லேயுமே இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இது ஒரு நாடு பாக்கி இல்லாமல் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அரசு இதற்கு மாற்று வழிகள் என்ன? மற்ற நாடுகள் நேச்சுரல் கேஸ்ன்னு எடுத்துட்டா கனடா, ரஷ்யா, அமெரிக்கா கூட தயாரிக்கிறாங்க. அங்கேருந்து மாற்று எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? அடுத்தது ட்ரம்ப் நமக்கு 1 மாதம் அனுமதி கொடுத்துருக்காரு, ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்கிக்கலாம். சரி, 1 மாதம் முடிஞ்ச பிறகு அவர் அனுமதி கொடுக்கலன்னா அது தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் மோடி இல்லை. ஒரு இறையாண்மை மிக்க அரசாக இருந்தால் நீ என்ன சொல்கிறது, நான் தேவைக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கெத்தா வாங்கணும். அப்படிப்பட்ட அரசாகவும் மோடி அரசு இல்லை. பிரிக்ஸு நம்மளுடைய நாணயத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும் போதே நாங்கள் இல்லைன்னு கையை தூக்கிட்டார் மோடி. உடனே கையை தூக்கிட்டார். இப்படி நிலைமை போயிட்டுருக்கு. அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் வார் அப்படின்றது எங்கேயோ நடக்குது, என்னமோ பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இல்லை. நம்ம வீட்டு சிலிண்டர்லேருந்து நம்ம மருந்து கடைகளில் வாங்கக்கூடிய மருந்துகள் வரைக்கும் இதனுடைய பாதிப்பை நம்ம வந்து சந்திக்கணும். இது எதனாலன்றதை புரிஞ்சுக்கணும். இதற்கு மாற்று வழி ஏற்பாடு செய்யும்படி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படி மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்தால் மட்டும்தான் இதை ஒன்றிய அரசுகிட்ட நம்ம வந்து கேட்க முடியும். இல்லை அப்படின்னா டெய்லி ஒவ்வொன்றா நமக்கு வந்து அடி வாங்கிறது போயிட்டே இருக்கும். இப்போ மின் உற்பத்தி பாதிக்கப்படும், மின்சாரம் அதனுடைய கட்டணம் உற்பத்தி எந்த வகையில் பாதிக்கப்படும்? இந்த நேச்சுரல் கேஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க, சில இடங்களில் வந்து இந்த ஆயிலேருந்து தயாரிக்கிறாங்க, டீசல்ல இருந்தும் ஜெனரேட்டர்கள் அந்த மாதிரி. அதை யோசிச்சு பாருங்க, ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய ஹோட்டல் பில்டிங்லாம் வந்து ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு டீசல் தட்டுப்பாடுனா என்ன செய்வாங்க? அல்ல டீசல் விலை உயரும்னா என்ன செய்வாங்க? அப்போ அதனுடைய செலவு அதிகரிக்குமா இல்லையா? இப்படி வந்து பல வகைகளில் இதனுடைய பாதிப்பு இருக்கும். அதனால் நிலைமை எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியல. ஈரான் போர் முடிந்து இது சரியாவதற்கே சில பல மாதங்கள் ஆகும். இப்போ முடிஞ்சாலும் சில பல மாதங்கள் ஆகும் இது சரியாக. அப்போ இன்னும் போர் தொடருது, பேச்சுவார்த்தை முடியலை அப்படின்னு சொன்னால் இதன் பாதிப்பு வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இல்லை, இப்போ
ஒரு நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஐரோப்பிய நாடுகள்லாம் இதில் ஒரு முனைப்பு காட்டுறாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பிரான்ஸு, பிரிட்டன் உட்பட பல நாடுகள் வந்து இதில் ஒரு முன்முயற்சி எடுக்கிறாங்க. இந்தியா மாதிரியான நாடுகள் ஒரு அழுத்தத்தை இதில் கொடுக்குறாங்களா? தயவு செஞ்சு பேச்சுவார்த்தையை நடத்தி போகிற ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற இடத்துல. இந்தியா வந்து கொடுக்கலை. ஏன் கொடுக்கலைன்னா, மோடி பதவியேற்ற பிறகே அவர் அமெரிக்காவினுடைய ஒரு அடிமை அரசாக இந்தியாவை மாற்றிவிட்டார். அதே போக இஸ்ரேலோட உறவுகளை மோடி அரசு புதிதாக உருவாக்கி கொண்டது. 2017 இஸ்ரேலுக்கு மோடி போயிட்டார். நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த தலைவர்களும் போனதில்லை. பாலஸ்தீனுடைய நண்பனாக இருந்த இந்தியா இன்று இஸ்ரேலினுடைய நண்பனாக மாறி இருக்கிறது ஒரு ஆக்கிரமிப்பு அரசுக்கு. அதனால் ஈரானை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தாக்கும்போது இந்தியா கண்டிக்கவில்லை. பல நாடுகள் கண்டிச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஸ்பெயின், இத்தாலி, துருக்கி இவர்களெல்லாம் கூட கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கண்டிக்கவில்லை. அப்போ இந்தியா உலக அரங்கில் தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டது. ஏற்கனவே இழந்துருச்சு. இழந்துட்டு இருக்கும்போது யாரும் உங்களை வந்து நாட்டாமல் வந்து பஞ்சாயத்து பண்ணி விடுங்கன்னு யாரும் உங்களை கூட போகிறாங்க? கூப்பிட மாட்டாங்க. இதில் பாகிஸ்தான் ஸ்கோர் பண்ணிடுச்சு. பாகிஸ்தானுக்கு வந்து என்னென்ன 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, இந்த போர் நீடித்தால் நம்ம முதல்ல பேசின பிரச்சனைகள்லாம் பாகிஸ்தான் இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏற்கனவே இங்கே பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு இதனால் இப்போ எரிபொருள் விலையெல்லாம் அங்கே அதிகமாகிட்டாங்க, தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அதனால் இந்த போர் முடியணுன்றது பாகிஸ்தானுடைய சொந்த விருப்பமாக இருக்குது. அடுத்தது ராஜ்ய ரீதியாக அதை முயற்சி பண்ணி தொடர்ந்து பேசி உலக அளவில் அடுத்த ஒரு கட்டத்தை நம்ம அடைவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஈரானுக்கு பாகிஸ்தான் நில வழியை திறந்து விட்டுருக்கு. அதனால் இப்போ சைனாவிலிருந்து ஈரானுக்கு வந்து லேண்ட் ரூட் வழியாகவே நீங்கள் கண்டெய்னர் லாரிகள் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிடலாம். அப்போ அமெரிக்க கப்பல் முற்றுகை அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நில வழியாக லாரிகள் மூலமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா ஏதாவது சொல்லுமா அப்படின்னு இருந்தாலும் கூட பயப்படாமல் ஈரானுக்கும் சைனாவுக்கும் அதை திறந்து விட்டுருது. இந்தியா அப்படி எதுவும் செய்யலை. இதை கண்டிக்கவும் இல்லை. நாங்கள் ஈரான் மீது தாக்குதல், அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதை கூட நேரடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலையும் கண்டிக்காமல் இப்படி இந்தியா வந்து அமெரிக்க ஆதரவாளராக மாறிவிட்டது. அதனால் நீங்கள் அமெரிக்கா இப்போ 1 மாதம் நீங்கள் புட்டின்ட்டு ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டுக்கொண்டு நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். சுதந்திரமாக நம்ம முடிவெடுத்து நீ என்ன சொல்கிறது, நான் இறக்குமதி பண்ணிக்கிறேன். முன்ன ரஷ்யா $10-15 டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துச்சு. இப்போ அமெரிக்கா பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றதுனால மார்க்கெட் ரேட்டு தான், உனக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டு ஆஃபர்லாம் கிடையாது. ரஷ்யாவிலேருந்து வாங்குறீங்கன்னா செலவும் அதிகம். ஏன்னா நீங்கள் ரஷ்யாவில் வாங்கி சொல்கிறது தூரம் பயண செலவு அதிகமாகும், போக்குவரத்து செலவு அதிகம். அதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் அதை எதிர்கொள்ளணும். வளைகுடானா நமக்கு ரொம்ப பக்கம். ஸோ இப்படி பல அம்சங்கள் இதில் இருக்குது. இதில் எப்படி போகும்னு தெரியல. வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் பெரும் பதட்டம் தான். இதில் இன்னும் சொல்லப்போனால் யுத்தம் மறுபடியும் மூடக்கூடிய நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் ரொம்ப தீவிரமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.